வணக்கம். பாலமுருகன். இந்த மூக்குனுடைய சைமன் செபஸ்டி பண்ணியிருக்கக்கூடிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில வந்துக்கிட்டு அப்படியே பப்பா மாதிரி இந்த உலகத்துல யார் வேண்டுமானாலும் நம்மளை கடுமையாக விமர்சனம் செய்தாலும் நாம் அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி காரிய கிறுக்கன் ஓலா வேலையெல்லாம் செஞ்சுட்டு திரை மறைவுல இவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்கிறத நீங்களே கேளுங்க. அந்த நாய் கட்சியை விட்டு நீக்கிட்டா ரொம்ப பேசினான்னா போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. இனிமே பேசினான்னா தொலைச்சு போடுவோம் சார். அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதுன்னு சொல்லக்கூடாது. இவனை எச்சரிச்சுங்க. கட்சி விஷயத்தை எழுதுனா அடிக்க சொல்றா வீடு ஏறி வெளுத்து போடுங்கடா. ஆளுக்கு பதிவு போட இது பண்ண இதெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் இது. இந்த நாய்களுக்கு எல்லாம் முகவரி கொடுத்தா அது நம்ம வீட்டுல இருந்து உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்குது. அடி இது ஒரு கருத்துன்னு எனக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வம்மத்தின் மறுபெயர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சைமன் செபஸ்டி தான். அந்த வம்மம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவே பிழைக்கவே கூடாது, நாம மட்டும்தான் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு இந்த காலை உணவு திட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசி நல்லா வாங்குன்னு வாங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில வெளியில இவனுடைய ஆடியோக்கள் வீடியோக்கள் எவ்வளவு தரம் கட்டு சீரழிஞ்சு வெளியில வந்தாலும் எதுக்குமே இவனுக்கு வைக்கப்பட மாட்டாங்க. ஆனா இவனுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய வம்மம் இருக்கு பாருங்க, அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, நான் என்னையே எவனுமே விமர்சனம் பண்ணவே கூடாது. கட்சிக்குள்ள இருக்கிறேன்னா எனக்கு கல்வி விடக்கூடிய வேலையை கூட நீ செய்யணும். ஆனா ஏன் எதற்குன்னு நீ என்கிட்ட நீ கேள்வி கேட்டேன்னா உனக்கு நல்ல மரியாதை கிடையாது அப்படிங்கிற ஏகப்பட்ட ஆடியோக்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இப்ப வீடு பூந்து நீ அடி அப்படின்னு சொல்லி யாரை ஏவி விடுறான் பாருங்க. அதாவது இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை ஒரு தொண்டர் மனோபாவம், ஒரு தோழர் மனோபாவம் அதெல்லாம் கிடையாது. தனக்கு அடிப்பொடி வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஜாம்பினா ஏன் எதற்குன்னு கேள்வியே கேட்காத தற்குறி முண்டம். இவன் போய் எல்லாருமே கேள்வியில குதிக்க சொன்னா அத்தனை பேருமே போய் கேள்வியில குதிக்கணும். இவன் மோத்தா கம்மனி யாராவது பேசணும்னு சொன்னா அத்தனை பேரும் பேசணும். குறைந்தபட்ச சுய அறிவற்ற பிண்டங்களாத்தான் இவன் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிக தெளிவாக ஒரு மிகப்பெரிய வன்முறை கட்டமைப்பை இவன் உருவாக்கி வச்சுட்டு இருக்கான். இவை அனைத்தும் எங்கிருந்து எதன் ஊற்றுன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி அரசு ஊற்றுதான். அதை மிக தெளிவா செஞ்சதும் இல்லாம இப்போ இந்த ஜாம்பிகளிடம் இருந்து நம்மை போன்றவர்கள் நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் நினைத்த உண்மையான தத்துவம் இங்கே செல்லா காசாகவும் இங்கே வேற ஒருத்தனுக்கு கேவலமாகவும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ச்சியா பேசுறது விளைவாக அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஜாம்பிஸ்ல இருக்கக்கூடிய அந்த தம்பிகள் சொல்லக்கூடிய அவங்க எல்லாமே அறிவு சார்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஆமாம் இவன் சொல்லுவது பொய் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டவொடனே சரி ஓகே இந்த இடம் சுத்தப்பட்டு வராது சொல்லி விலகி போறாங்க. கேள்வி கேட்கும் போதுதான் இவனுக்கு பொம்மை காய்ச்சல் பயங்கரமா உண்டாகுது. என்னையவே நீ கேள்வி கேட்கிறியானா, என்னையவே அப்படிங்கிற மனநிலை தான் இந்த திமிர்வாத மனநிலை, இந்த சாடிஸ்ட் மனநிலை, இந்த பாசிஸ்ட் மனநிலை. இந்த மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படி கையை நீட்டி ஹிட்லர் இது பண்ணுவானோ அதே பாங்கு இந்த ஆள்கிட்ட இருக்கு. அப்போ இவன்ட்டு வெளியில வரக்கூடிய இந்த வார்த்தை, என்னை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் இந்த களத்தில் இருக்கக்கூடாது, வீடு பூந்து தாக்குன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை. நீ வீடு பூந்து தாக்குன்னு சொன்னா அதுல இவன் இன்னொரு வார்னிங் வருவான். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னா என்னை யாரும் நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு திமிர், எவ்வளவு நெஞ்சம் உனக்கு இருக்கும். உன்னையை விட அப்பன் பாட்டன் இங்க கட்சி வச்சு நடத்தி இங்க கவர்மெண்ட் வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி கண்ட்ரோல் பண்றன்றது தெரியும், சரியா? அதனால நீ ஜனநாயக பூர்வமா கட்சி வச்சு நடத்தணுங்கிற எண்ணத்துல இங்க கட்சி வச்சு நடத்தினா முதல்ல அடக்கமாக இருக்க கத்துக்கொள். உன்னைய விட சண்டியர்கள் எல்லாம் ஏகப்பட்ட சண்டியர்கள் இங்க வந்திருக்காங்க, இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கிறார்கள். ஆகையால நீ விரட்டின நீ நீட்டின இந்த விரலை எப்படி மடக்கணுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ரொம்ப சலம்பல் ஆட்டம் போடாம, இந்த வாய் நீளம் காட்டாம, நீ 1ஆம் நம்பர் கேடுகிட்ட தொடை நடுங்கிறது 3 விஷயத்துல ப்ரூஃப் ஆயிருக்கு.
உன்னைய நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமும் கழுவி கழுவி ஊத்தக்கூடிய விஜயலட்சுமி அவர்களுக்கு ஒரு பதில் சொல்வதற்கு யோக்கியதையற்ற ஒரு கேடி, ஒரு கோடை நீ வந்துகிட்டு வீடு பூந்து தாக்குன்னு சொல்லி அடுத்தவனை ஏவி விடுறேன்னு எவ்வளவு பெரிய ஒன்னானவர் கழிச்சட பேரா இருப்ப. அதே மாதிரி வந்துட்டு வீரலட்சுமி விஷயத்துல வந்து வா ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வா மோதிக்கலாம்னு சொல்லவும் வாடா வந்து மோதிரா வாடா, என் புருஷங்க தயாரா தான் இருக்கு சொன்னாங்க. நீ நேர்மையான ஒரு உண்மையான வீரனா இருந்தேன்னா போய் மோதி இருக்கணும்ல. அதை விட்டு வந்துட்டு அங்க வந்துட்டு சப்ப கட்டிட்டு நீ என்ன சொல்றது ஜல்சா வார்த்தை பேசிட்டு அப்படியே கடந்து போயிட்டு அந்த வார்த்தை கூட இப்போ 1 வருஷம் ஆக போகுது. அப்போ அடுத்தவர்களை கொம்பு சீவி விடுவதன் மூலமாக நாம் நல்லபடியாக குளிர் காய்ந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு RSS புத்தி இவனுடைய உடல் நலத்துக்குள்ள ஃபுல்லா மூலம் முழுக்க உடம்பு முழுக்க நிறைஞ்சு வழியுது. தம்பிகளுடைய கவனத்திற்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், இவன் 1ஆம் நபர் அயோக்கிய பயல், இவன் 1ஆம் நபர் கேடி. ஆகையால் இந்த கேடி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பாதீர்கள். வீடு புகுந்து நீங்கள் யாரையாவது தாக்குவதற்கு முற்பட்டீர்கள், குறிப்பாக முன்னாள் தம்பிகளே, உங்களுக்கு இதே நிலைமை தான் வரப்போகுது. அது அடுத்த விஷயம். உங்களோட சக தோழராக பயணம் செய்திருக்கக்கூடிய முன்னாள் தம்பிகள் இன்று கேள்வி கேட்கின்றார்கள் என்ற காரணத்தினால் நீங்க வீடு புகுந்து தாக்க போனேன்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா சாகுற வரைக்கும் உன்னுடைய கேரியர் ஃபுல்லா அவுட் ஆகிரும். ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் பெயிலுக்கும் நீ அலைய வேண்டியிருக்கும். அவன் சொகுசா அவன் உங்களெல்லாம் தட்டி விட்டு இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கையை கழுவி விட்டு போயிட்டே இருப்பான். ஆகையால் வன்முறை களத்துக்குள் யாரும் இறங்க வேண்டாம், வன்முறைக்கு யாரும் போக வேண்டாம். இது ஜனநாயக நாடு. ஒரு கருத்தை சொல்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு, அந்த கருத்தை மறுப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. எனது கருத்தை வெளியிடாதே என்று சொல்வதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை. இதன் அடிப்படையில் தான் இங்க ஜனநாயகம் இயங்கிக்கிட்டு கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நீங்களும் நாங்கள் இப்படி இயங்குவோம்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சுட்டு இங்க வந்துகிட்டு வெளியில வந்துட்டு அமைதியா இருந்து போவோம், உள்ள வீடு புகுந்து தாக்குன்னு சொன்னா இதற்கு பேரு பச்சை கேடித்தனம், பச்சை வேடித்தனம். இதற்கான விலையை தம்பிகளாகிய நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகையால் மிகுந்த கவனத்தோடு இயங்க வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள். ஆரம்பிக்கலாம்.